ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வர இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்ட் சி, ஸோ அதில் அழகு 1 இலக்கணத்தில் அயற்சொல் அதுக்கு இணையான தமிழ்ச்சொல் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஸோ நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணுறதுக்கும் நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 82 கேள்விகள் இருக்குது. இது எல்லாமே லாஸ்ட் எக்ஸாம்ஸில் வந்து கேட்ட கொஷின்ஸ் இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் நம்ம வந்து தொகுத்து கொடுத்துருக்கோம் இதில். ஸோ இது நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு எக்ஸாம்ஸில் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ரீகால் பண்ணுறதுக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஸோ அழகு 1 இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா 25 கேள்வி கேட்குறாங்க. அதில் நம்ம அயற்சொல் பிறமொழி சொல் அதுக்கு இணையாக தமிழ்ச்சொல் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக்க கொடுத்துருக்காங்க. ஏரடு அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏரடு அப்படின்னா 2. ஏரடு அப்படின்னா 2. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒஞ்சி அப்படின்னா 1. ஒஞ்சி அப்படின்னா 1. பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக்க. அதிகாரிகள் உத்தரவு போட்டனர். அதிகாரிகள் உத்தரவு போட்டனர். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. புஸ்தகம் புக்ஸ். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஸோ நூல்கள் பதில் நூல்கள். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடி. இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடியுங்கள். இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இதுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா, இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள். இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல். ஸோ அது மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. பொக்கிஷம் அப்படின்றது என்ன அப்படின்னா செல்வம். ஜாஸ்தி அப்படின்றது என்ன அப்படின்னா மிகுதி. விஸ்தாரம் அப்படின்றது பெரும் பரப்பு. சிங்காரம் அப்படின்றது அழகு. ஆன்சர் ஏ 2, 3, 4, 1. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். நீவு அப்படின்னா நீ. ஸோ நீவு அப்படின்னா நீ. யதார்த்தம் அப்படின்றது இயல்பு. யதார்த்தம் அப்படின்னா இயல்பு. பிழையை நீக்கி எழுதுக. பிறமொழி சொற்களை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை. ஸோ இதில் இந்த உபதேசங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து பிறமொழி. இது வந்து நம்ம நீக்கி கரெக்டாக எழுதணும் அப்படின்னா அறிவுரைகள், சரிங்களா? ஸோ சான்றோர் கூறக்கூடிய அறிவுரைகள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை. பதில் அறிவுரைகள். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர். அறிவியல் அறிஞர்கள் வரலாறு படைத்தனர். ஸோ அறிவியல் அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா வரலாறு படைச்சிருக்காங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. நாயு அப்படின்றது நாவாய். நாயு அப்படின்னா நாவாய். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியது எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. பொக்கிஷம் அப்படின்னா செல்வம். ஸோ இதுதான் பொருந்தியிருக்கு. ஜாஸ்தினா பெரும் மதிப்பு இல்லையா, இது தப்பு. விஸ்தாரம் அப்படின்றதும் ஜாஸ்தினா வந்து மிகுது இல்லையா, ஸோ இது குறைவான இதுவும் தப்பு. விஸ்தாரம் அப்படின்றது பெரும் பரப்பு, இது வந்து குறுகிய பரப்பு அப்படின்றது, ஸோ இதுவும் தவறு. சிங்காரம் அப்படின்றது அழகு இல்லையா, இது கோரம், இதுவும் தப்பு. ஸோ இது கரெக்டாக மேட்சாக இருக்கிறது இது மட்டும்தான். ஸோ பொக்கிஷம் செல்வம். ஆன்சர் ஏ.
இணையான தமிழ் சொல்லை கண்டறிய சொல்லியிருக்காங்க. சதம் அப்படின்றது 100. சதம் அப்படின்றது 100. இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை. ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல வந்து கேட்டிருக்காங்க. இந்த காலத்துக்கு விஞ்ஞான அறிவு தேவை. இந்த விஞ்ஞானம் அப்படின்றது தமிழ் சொல்லணும் அப்படின்னா அறிவியல். ஸோ இந்த காலத்துக்கு அறிவியல் அறிவு தேவை. சரிங்களா? இந்த காலத்துக்கு அறிவியல் அறிவு தேவை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். தமிழ் புத்தாண்டில் அனைவரும் சந்தோஷமாய் இருந்தனர். இங்க சந்தோஷமாய்க்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னா மகிழ்ச்சியாய். தமிழ் புத்தாண்டில் அனைவரும் மகிழ்ச்சியாய் இருந்தனர். தவறானவற்றை கண்டறிக. உபயம் விருந்தோம்பல். இதுதான் இதுல தவறானது. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். இந்த ஆச்சரியம் அப்படின்றது என்ன அப்படின்னா வியப்பு அப்படின்றதான் தமிழ் சொல். ஸோ வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு வியப்பு அடைந்தனர். சரியான பொருள் தரும் இணையை தேர்க. சரியான பொருள் தரக்கூடிய இணையை தேர்க. பொக்கிஷம், செல்வம். ஸோ ஜாஸ்தி அப்படின்றது மிகுதி, இதுவும் தப்பா இருக்கு. விஸ்தாரம் அப்படின்றது பெரும்பரப்பு, இதுவும் உங்களுக்கு தவற மேட்சாக இருக்கு. சிங்காரம் அப்படின்றது அழகு. ஸோ இது எல்லாமே தப்பாக தான் மேட்சாக இருக்கு. ஸோ கரெக்டாக மேட்சாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும்தான். பொக்கிஷம், செல்வம். பெருமொழி கலவாத தொடரை எடுத்து எழுதுக. அதிகாலை விழித்தெழுதல் நல்லது. அதிகாலை விழித்தெழுதல் நல்லது. ஆன்சர் பி. தவறான இணையை தேர்க. காரியதரிசி தலைவர். இதுதான் தவறான இணை. ஆன்சர் பி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை தெரிவு செய்க. 3 கோல்டு பிஸ்கட்டுகளில் 1 எடை குறைவு. 3 கோல்டு பிஸ்கட்டுகளில் 1 எடை குறைவு. ஸோ இதை நம்ம கரெக்டாக எழுதணும் அப்படின்னா 3 தங்கக்கட்டிகளில் 1 எடை குறைவு. 3 தங்கக்கட்டிகளில் 1 எடை குறைவு. ஆன்சர் டி. பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? பிறமொழி சொல் அற்ற தொடர் எது அப்படின்னா அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. ஆன்சர் பி. டெரகோட்டோ இந்த சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சுடுமண் சிற்பக்கலை. டெரகோட்டோ அப்படின்றது என்ன அப்படின்னா சுடுமண் சிற்பக்கலை. சுடுமண் சிற்பக்கலை. நாக்கிற்கு 4 ஆதார ருசிகள் தாம் தெரியும். நாக்கிற்கு 4 ஆதார ருசிகள் தான் தெரியும். இந்த தொடரில் ருசி அப்படின்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ ருசி அப்படின்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா சுவை. ஆன்சர் சுவை. வட்டார வழக்கு சொல்லில் பதனம் என்பதன் பொருள் சுட்டு. வட்டார வழக்கு சொல்ல பதனம் அப்படின்றத அதோட பொருள் கேட்டிருக்காங்க. கவனமாக. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. கடல் நீர் உப்பாக இருக்கிறது. கடல் நீர் உப்பாக இருக்கிறது. பதனம் என்பதன் வட்டார வழக்கு சொல் எது? பதனம் அப்படின்றோட வட்டார வழக்கு சொல் எது அப்படின்னா கவனம்.